தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் வழக்கில் இடிக்கு தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மனுவிற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை ஜூலை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இடிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க கோரிய மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் விசாரணைக்காக செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகவும், வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கார்த்திகேயன் என்பவர் விசாரணை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுவிற்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். செந்தில் பாலாஜி வழக்கில் இடிக்கு தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மற்றும் முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகினர். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கார்த்திகேயன் என்பவர் இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் MP, MLA-க்கள் மீது வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி வழக்கில் விசாரணை முடியும் வரை சட்ட பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கினை விசாரிக்க வேண்டாம், அதாவது தள்ளி வைக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 28ஆம் தேதி தள்ளி வைத்தார். சிந்து. நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.